புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான் அதிக அளவு வாடிவாசல்கள் இருக்கின்றன. இந்த ஆண்டு தடையின்றி ஜல்லிக்கட்டு என்பதால் பல்வேறு கிராமங்களும் ஆயத்தமாகி வருகின்றன. அந்த ஆயத்தங்கள் குறித்து பார்க்கலாம். தமிழகத்திலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான் அதிக அளவிலான வாடிவாசல்கள் உள்ளன. ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியுள்ளதால் தென்னலூர், நார்த்தாமலை, கோவில்பட்டி, வேந்தன்பட்டி, ஆலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் 10 நாட்களில் போட்டிகளை நடத்தி முடிக்க அந்தந்த பகுதி கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர். இதற்காக வாடிவாசல்களை தயார்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. இதனால் ஜல்லிக்கட்டு நடக்கும் தினத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் கிராம மக்கள். 10 வருஷமா காலை வளர்த்துட்டு இருக்கேன். ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் விட்டுட்டு கூட நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போயிடுவோம். என்னோட நண்பர்கள், பெரியவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போவோம். போனோம்னா அது அங்கே போய் ரொம்ப வெளியிலலாம் இருக்கிறத விட ரொம்ப ஜாலியாக இருப்போம். அங்கே போயிட்டு மாடுகளும் அதே மாட்டோம். ப்ரைஸ் வாங்கி வர்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 300 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தன. 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 196 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது. கடந்த 3 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியுள்ளதால் வாடிவாசல்களை சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதனால் பழைய ஜல்லிக்கட்டு நினைவுகளின் உற்சாகத்துடன் இளைஞர்கள் ஆயத்தமாகி வருகிறார்கள். 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாக்கு வைக்கிறது, மாட்டுக்கு வெளியூருக்கு போயிட்டு பாக்கு வச்சு ஒரு 11 ரூபா, ஒரு 2 ரூபா, 1 ரூபா அது மாதிரி வச்சு பாக்கு வச்சு தான் மாடு அழைக்கிறது. அது மாதிரி வரும்போது வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து வேஷ்டி இதெல்லாம் கொடுத்து மாடு அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க. அதே மாதிரி முன்னாடி கொண்டு வர மாடு எப்படின்னா அதாவது கோயில் மாடு, ஊர் தலைவர் மாடு, அதாவது முக்கியமான இந்த மிராசு தலைவர், அம்பலம் அது மாதிரி சொல்கிறவங்க மாடு தான் முன்னாடி வரும். அதுக்கு முன்னாடி சாமி மாடை வைப்பாங்க. மற்ற மாடு எல்லாமே முன்னாடி காலத்தில் ஃப்ரண்ட்டில் வந்துச்சு. இப்போலாம் பொராடி வாட்டின்னு சொல்லிட்டு அது பேக் சைடு, ஃப்ரண்ட்டில் ஆளுங்களுக்கு காயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு கொண்டு வந்தாங்க. தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதை விட தங்களின் பாரம்பரிய முறைப்படி திறந்த மைதானத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை புதுக்கோட்டை மக்கள் முன்வைக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த காலத்தில் 5000க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் இருந்ததனால் இந்த ஆண்டு காளை குறைந்து இருப்பதனாலும் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு காளைகளை வாங்கி வீட்டுக்கு ஒரு காளைகள் வாங்கி வளர்ப்பதற்காக பொதுவாக காளை வளர்ப்போரால் திட்டமிட்டு இருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இளையராஜாவுடன் புதுக்கோட்டையில் இருந்து சிவசக்திவேல்.